Good morning to all. Host 100 English Term 3 Unit 3 Secret of Success. Girl சொல்றா, I will never give up until I basket the ball. Will you? இந்த பாலை பேஸ்கெட்டில் போடுறதுல என்னோட முயற்சியை நான் கைவிட மாட்டேன். நீங்க அப்படின்னு கேட்குறா. அடுத்து மை லிட்டில் பிக்ஷனரி. ஃபர்ஸ்ட் ஒன் அவார்டு. அவார்ட்னா விருது. எ ப்ரைஸ் கிவன் டு ரெக்கக்னைஸ் ஆன் அச்சீவ்மெண்ட். சாதனையை அங்கீகரித்தல், அதுக்கான விருது தான் அவார்டு. அடுத்து டெக்னாலஜிஸ்ட், தொழில்நுட்ப வல்லுநர். அன் எக்ஸ்பர்ட் இன் எனி டெக்னாலஜி. அடுத்து அதிர்ச்சி, ஷாக், காஸ் சம் ஒன் டு ஃபீல் சர்ப்ரைஸ்ட் அண்ட் அப்செட். ஷாக்னா அதிர்ச்சி அடைதல். நெக்ஸ்ட் மேஜிக், tricks such as making things disappear and reappear performed as entertainment. மேஜிக்னா மாயவித்தை, பொழுதுபோக்கிற்காக செய்யப்படும் தந்திரங்கள். நெக்ஸ்ட் ரப், மூவ் ஒன் ஆப்ஜெக்ட் அகைன்ஸ்ட் அனதர். ரப்னா அழிப்பது. Let us learn the struggling star. What is meant by struggling star? போராடும் நட்சத்திரம். இந்த லெசனை பார்ப்போம். Farhan and his father are reading the newspaper, the favorite part of his morning. ஃபரானும் அவனுடைய ஃபாதருக்கும் காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்பவும் பிடிக்கும். காலையில் எழுந்த உடனே நியூஸ் பேப்பர் படிப்பான். He gets up, brushes his teeth, drinks his milk and sits with his father to read the news every day. காலையில் எழுந்த உடனே டீத் ப்ரஷ் பண்ணிட்டு பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவனும் அவனோட அப்பாவும் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. ஃபரான் அவன் ஃபாதர்கிட்ட கேட்குறான், அப்பு வாட் இஸ் திஸ் YOUNG லீடர்ஸ் அவார்டு. ஃபரான் அப்பாட்ட கேட்குறான், YOUNG லீடர்ஸ் அவார்டுனா என்னன்னு கேட்குறான். ஃபாதர் சொல்கிறாரு, இட் இஸ் யங் லீடர்ஸ் அவார்டு. இட் இஸ் கிவன் டு ஒன்லி 17 people from around the world every year. It recognizes the effort they have taken to make the world a better place. இது இளம் தலைமுறையினருக்கான விருதுகள். இந்த விருது உலகத்திலேயே 17 பேருக்கு தான் ஒவ்வொரு வருடமும் கொடுப்பாங்க. இளம் தலைமுறையினர் செய்யக்கூடிய சாதனைகளை அங்கீகரித்து அவங்களுக்கு உலகத்தில் ஒரு முக்கிய இடம் கொடுக்கறது தான் இந்த அவார்டு. ஃபரான், வாவ், only 17? I am so proud that an Indian has got this award. வாவ், 17 மட்டும்தானா? ஐ எம் ப்ரவுட், எனக்கு பெருமையாக இருக்குது. இதில் இந்தியர் ஒருவரும் இந்த அவார்டை வாங்குறதுல எனக்கு பெருமை அப்படின்னு ஃபரான் சொல்கிறான். ஃபாதர் சொல்கிறார், டு யூ நோ why he got it? அந்த இந்தியர் இந்த பரிசை எதுக்காக வாங்குறாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஃபரான் சொல்கிறான், நோ, கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ? இல்லை, எனக்கு தெரியாது, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அப்பாட்ட கேட்குறான். ஃபாதர் சொல்கிறாரு, ஐ ஆம் ஹாப்பி தட் யூ ஆஸ்க்டு. நீ கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நாட் ஓன்லி பி ப்ரவுட் வென் வி சி ஆர் ஹியர் சச் நியூஸ், வி ஷுட் ஆல்சோ. இந்த விஷயத்தை நம்ம பார்க்கறதுனாலையோ கேட்கறதுனாலையோ பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஃபரான் சொல்கிறான், லேர்ன் ஃப்ரம் இட். எஸ் அபு, ஐ ரிமெம்பர் திஸ். அதை நம்ம கற்றுக்கணும், அது எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஃபாதர் சொல்கிறாரு, வெரி குட். கார்த்திக் இஸ் எ டெக்னாலஜிஸ்ட் who has not let his disability stop him from learning. Not only that, he has empowered other people with disabilities to be successful IT engineers. கார்த்திக் ஒரு தொழில்நுட்ப வல்லுனர். எந்த ஒரு மாற்றுத்திறனாளியும் அவனோட குறைகளால் அவனோட படிப்பு நின்றுடக்கூடாது அப்படின்றதுல முக்கிய கவனம் வச்சான். நாட் ஓன்லி தட், he has empowered other people with disabilities to be successful IT engineers. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் ஒவ்வொரு துறையிலையும் சாதிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். ஃபரான் கேட்குறான், வாட் டிசபிலிட்டி? டிசபிலிட்டின்னா என்ன? ஃபாதர் சொல்கிறாரு, கார்த்திக் இஸ் ஏ பிளைண்ட். கார்த்திக்கு கண்ணு தெரியாது. லெட் மீ டெல் யூ த ஸ்டோரி ஆஃப் ஹிஸ் சைல்ட்ஹுட். கார்த்திக் ஸ்டடீட் இன் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இன் நியூ டெல்லி. He was a smart and bright student. Karthik did well in all subjects, but he liked science the most. Everything was good for Karthik till his 10th standard. After scoring full marks in 10th standard public exam, Karthik wanted to study science in 11th and 12th standard. கார்த்திக்கோட குழந்தை பருவ ஸ்டோரியை உனக்கு நான் சொல்கிறேன். கார்த்திக்கு டெல்லியில் உள்ள நியூ டெல்லியில் உள்ள டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் படித்தார். ஹி வாஸ் அ ஸ்மார்ட் அண்ட் பிரைட் ஸ்டூடெண்ட். கார்த்திக் நல்ல அறிவுள்ளவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்தான். கார்த்திக் டிட் வெல் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ், பட் ஹீ லைக்ட் சயின்ஸ் த மோஸ்ட்.
கார்த்திக் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்லா படித்தான். அதுலேயும் மோஸ்ட்டாக சயின்ஸ் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்ரிதிங் வாஸ் குட் ஃபார் கார்த்திக் டில் ஹீஸ் 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவனுக்கு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருந்து. அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் ஸ்கோரிங் ஃபுல் மார்க்ஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம். 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணான். கார்த்திக் 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது அவனுக்கு சயின்ஸ் குரூப் வேணும்னு சொல்லி கேட்டான். ஃபரான் சொல்கிறான், ஐ எம் ஷோர் ஹீ காட் இட். ஹீ காட் ஃபுல் மார்க்ஸ் இன் 10th எக்ஸாம். நான் நினைக்கிறேன் அவருக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கோம். ஏன்னா அவர் 10th ஃபுல் மார்க் எடுத்திருக்காரு இல்லையா. ஃபாதர் சொல்கிறாரு, நோ, இல்லை. ஆக்சுவலி த கவர்மெண்ட் ரூல் இன் டெல்லி டிட் நாட் அலோவ் பிளைண்ட் சில்ட்ரன் டு ஸ்டடி சயின்ஸ் ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலாகவே டெல்லி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 10th அப்புறம் சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தது. ஃபரான், ஐ டு நாட் திங்க் தட்ஸ் ஃபேர். இது எனக்கு நல்லதாக தெரியல. யார் ஒருத்தர் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு விரும்புகிற சப்ஜெக்ட் கிடைக்கணும் இல்லையா. ஃபாதர், திஸ் இஸ் வாட் கார்த்திக் ஆல்சோ ஃபெல்ட். ஹீ லவ்ட் சயின்ஸ் அண்ட் ஹீ வாண்டட் டு ஸ்டடி தட். ஹீ ரெஃப்யூஸ் டு லெட் ஹிஸ் டிசபிலிட்டி கம் இன் த வே. நானும் இதைத்தான் நினச்சேன். கார்த்திக் லவ்ட் சயின்ஸ். அவனுக்கு சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஹீ வாண்டட் டு ஸ்டடி தட். அதனால தான் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தார். ஹீ ரெஃப்யூஸ் டு லெட் ஹிஸ் டிசபிலிட்டி கம் இன் த வே. கார்த்திக் சயின்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு அவரோட இயலாமையே ஒரு தடையாக இருந்தது. ஹீ சேலஞ்ச் த கவர்மெண்ட் அண்ட் ஹெல்ட் கம்பெயின்ஸ் டு கெட் பெர்மிஷன். கார்த்திக்கும் சேலஞ்ச் பண்ணுறாரு. எல்லாருமே இந்த சயின்ஸ் குரூப்பை எடுத்து படிக்கக்கூடிய வசதியை கேட்டு கவர்மெண்ட்கிட்டயே போராடுறார். அவங்கவுங்களுக்கு விருப்பமான படிப்பை எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு விரும்பினார். அதனால கவர்மெண்ட்டை கேட்டு போராடினாரு. ஃபைனலி ஆஃப்டர் 9 months ஹீ காட் பெர்மிஷன் டு ஸ்டடி சயின்ஸ். முடிவாக அவருக்கு கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் 9 months 9 monthsக்கு அப்புறமா பர்மிஷன் கிடச்சிது. ஹீ காட் பெர்மிஷன் டு ஸ்டடி சயின்ஸ். சயின்ஸ் படிக்க பர்மிஷன் கிடச்சிது. நாட் ஓன்லி தட், ஹீ மேட் ஷுர் தட் ஆல் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பர்மிஷன் டு ஸ்டடி சயின்ஸ் இஃப் தே வாண்ட். அவர் மட்டும் இல்லை, அவர் மாதிரியே இருக்க மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, இயலாமை, டிசபிலிட்டிஸ், அவங்க எல்லாருமே அவங்க விரும்பின சப்ஜெக்ட் எடுத்து படிக்க, சயின்ஸ் படிக்க அவங்க பர்மிஷன் கிடைச்சது. ஃபரான், வாவ், 9 months, இட் இஸ் ஸோ லாங். ஐ எம் ஷோர் ஐ வுட் ஹாவ் கிவன் அப். 9 மாதங்களா இந்த முயற்சி எடுத்து அவர் இந்த பர்மிஷனை வாங்கியிருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். நானாக இருந்தால் இந்த முயற்சியை கைவிட்டிருப்பேன் அப்படின்னு ஃபரான் சொல்கிறாரு. ஃபாதர் சொல்கிறார், சேஞ்ச் டேக்ஸ் டைம் ஃபரான். We should work hard and be patient if we want to see change happen around us, like Karthik, who was the first blind student in India to study science. ஒரு மாற்றம் வேணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிற வரைக்கும், அந்த காலம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பொறுமையாக இருந்ததால தான் கார்த்திக்கு அவர் விரும்பின மாதிரியே சயின்ஸ் குரூப் கிடச்சிது. இந்தியாவிலேயே முதல் பிளைண்ட் ஸ்டூடெண்ட், சயின்ஸ் படிக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்டூடெண்ட் இவர் தான். ஃபரான், வாட் இட் கார்த்திக் டூ ஆஃப்டர் தட்? கார்த்திக் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஃபாதர், கார்த்திக் ட்ரீம் அண்ட் பேஷன் வேர் நெவர் லிமிட்டட். ஹிஸ் லவ் ஃபார் சயின்ஸ் ஹெல்ப்டு ஹிம் கெட் மோர் தென் 95% இன் ஹிஸ் 12th போர்டு எக்ஸாம். ஹிஸ் ட்ரீம் வாஸ் டு ஸ்டடி இன் அன் IIT. Indian Institute of Technology is one of the best colleges in our country. கார்த்திக்கோட கனவுக்கும் ஆர்வத்திற்கும் ஒரு லிமிட்டே இல்லாமல் இருந்தது. ஹிஸ் லவ் ஃபார் சயின்ஸ், அவர் சயின்ஸை ரொம்ப விரும்பினார். அது என்ன பண்ணுச்சு, அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஹிம் கெட் மோர் தென் 95% மார்க்ஸ் 12th போர்டு எக்ஸாமில் எடுத்தார். ஹிஸ் ட்ரீம் வாஸ் டு ஸ்டடி இன் அன் IIT. அவரோட கனவு IIT படிக்கணும். அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் அவர் கண்ட்ரி. அந்த காலேஜ் தான் இந்தியாவிலேயே பெஸ்ட் காலேஜாக இருந்தது. ஃபரான் சொல்கிறான், ஐ வாண்ட் டு ஸ்டடி இன் IIT too. நானும் IIT படிக்கணும். ஃபாதர் சொல்கிறாரு, குட், பட் ஒன்லி இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி சயின்ஸ். எவ்ரி சப்ஜெக்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பெஸ்ட் காலேஜஸ். அப்பா சொல்கிறாரு, குட், நல்லது, ஆனால் சயின்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி காலேஜில் படிக்கலாம். எவ்ரி சப்ஜெக்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பெஸ்ட் காலேஜ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டான காலேஜ், அதுக்குன்னு இருக்க காலேஜஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். வி வில் டாக் அபவுட் தட் சம் அதர் டே. நம்ம அதை பற்றி அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆஸ் ஐ வாஸ் சேயிங், he wanted to study in the IIT, but none of the 16
IITs in India enrolled him. நான் சொன்னது போலவே கார்த்திகன் சொல்கிறாரு, he wanted study in the IIT. அவருக்கு IIT படிக்கணுன்றது விருப்பம். பட் ஆனால் none of the 16 IITs in India enrolled him. இந்தியாவிலேயே 16 IIT காலேஜஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஃபரான் சொல்கிறான், வாட் அகெயின், திரும்பவுமா? ஃபாதர் சொல்கிறாரு, எஸ் கார்த்திக். கார்த்திக் வாஸ் sincere and learned well. He was also very good at science, but our colleges did not recognize his talent and treated him unfairly. கார்த்திக் உண்மையுள்ளவன், அதோட கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமுடையவர், சயின்ஸில் மிகச்சிறந்து விளங்கினார். பட் அவர் காலேஜஸ் டிட் நாட் ரெக்கக்னைஸ் ஹிஸ் டேலண்ட். அவரோட திறமையை காலேஜஸ் அங்கீகாரம் கொடுக்கல. அண்ட் ட்ரீட்டட் ஹிம் அன்ஃபேர்லி. அவரோட திறமைக்கு அவரை சரியான ட்ரீட் பண்ணலை, நியாயமான வழியில் அவரை ட்ரீட் பண்ணலை. ஃபரான் சொல்கிறான், தென் டிட் ஹி சேஞ்ச் யர் மைண்ட் டு? ஃபரான் கேட்குறான், அப்போது அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு கேட்குறான். ஃபாதர் சொல்கிறாரு, எஸ் ஹீ டிட். ஆஃப்டர் மெனி மந்த்ஸ் ஹீ மேட் த காலேஜஸ் ஓப்பன் தியர் டோர்ஸ் டு பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் ஹெல்ப்டு நியர்லி 15 பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டடி என்ஜினியரிங் இன் தீஸ் காலேஜஸ். அப்பா சொல்கிறாரு, எஸ் ஆமாம், ஹீ டிட் ஆஃப்டர் மெனி மந்த்ஸ், பல மாதங்களுக்கு அப்புறமா ஹீ மேட் த காலேஜஸ் ஓப்பன் தியர் டோர்ஸ் டு பிளைண்ட் ஸ்டூடெண்ட். பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய காலேஜஸ் அவங்களோட கதவுகளை திறந்தாங்க. காலேஜஸில் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுனால 15 பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அப்போது வாய்ப்பு கிடைச்சிது. ஃபரான் சொல்கிறான், ஹீ மஸ்ட் பி எ ஸ்ட்ராங் பர்சன். ஃபரான் என்ன சொல்கிறான், அவன் உண்மையிலே வலிமையான நபராக இருந்திருக்கணும் அவர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃபாதர் சொல்கிறாரு, எஸ் ஹீ இஸ் ஸ்ட்ராங். ஹீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹிஸ் பிலீஃப்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ். ஹீ இஸ் ஸ்ட்ராங் இன் த எஃபோர்ட் ஹீ புட்ஸ். வாட் டு யூ திங்க் ஹீ டிட் ஆஃப்டர் தட்? ஆமாம், அவர் ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். அவங்க அப்பா சொல்கிறாரு, ஹீ ஸ்ட்ராங் இன் ஹிஸ் பிலீவ்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ். அவர் நம்பிக்கையாகவும் கற்றுக்கிறதுல ஸ்ட்ராங்காகவும் இருந்தார். ஹீ இஸ் ஸ்ட்ராங் இன் த எஃபோர்ட் ஹீ புட். அவர் எடுக்கிற முயற்சிகளில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு நீ நினைக்கிற அப்படின்னு ஃபரான்ட்ட ஃபாதர் கேட்குறாரு. ஃபரான் சொல்கிறான், ஹீ மஸ்ட் ஹாவ் ஸ்டடீட் இன் த ஐஐடி. அதுக்கப்புறம் அவர் ஐஐடி காலேஜில் சேர்ந்து படிச்சிருப்பாருன்னு சொல்கிறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, நோ ஹீ டிட் நாட். ஹீ காட் அன் அட்மிஷன் டு ஸ்டடி அட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இன் த USA. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. ஹீ வென்ட் தேர் அண்ட் ஸ்டடிட் கம்ப்யூட்டர்ஸ். இல்லை, அவர் அதை படிக்கலை. He got an admission to study at Stanford University in the USA. அவருக்கு USA அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைச்சிது. அந்த யூனிவர்சிட்டி வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி. ஹீ வெண்ட் த ஸ்டடிட் கம்ப்யூட்டர். அந்த காலேஜில் அவர் சேர்ந்து கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் படித்தார். ஃபரான் சொல்கிறான், அமேசிங், அற்புதம் அப்படின்னு சொல்கிறான். ஃபாதர் சொல்கிறார், he also started to more companies that aim at helping children with disabilities reach their full potential. கார்த்திக் அமெரிக்காவுக்கு போய் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா 2 கம்பெனிஸ் தொடங்குறாரு. அவரோட நோக்கமே ஹெல்பிங் சில்ட்ரன், இயலாத குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். அந்த இயலாத குழந்தைகள் முழு முயற்சியோட படிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். He believes that education and technology are important to ensure children learn and sustain themselves. டிசபிலிட்டி குழந்தைகள் தன்னோட கல்வியை கற்றுக்கிறதுக்கும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தொழில்நுட்பம் மிகவும் முக்கியம்னு அவர் நம்பினார். He says that he will try for many more months and years to come to make sure that all the 130 crore people reach their full potential. கார்த்திக் என்ன நினைச்சாருன்னா, 130 கோடி மக்களும் பல மாதங்கள் ஆனாலும் இல்லை பல வருடங்கள் ஆனாலும் தாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சியை கண்டிப்பாக கைவிடக்கூடாது, ஃபுல் பொட்டன்ஷியலோட இருக்கணும். ஃபரான் சொல்கிறான், ஹீ இஸ் இன்ஸ்பைரிங். ஐ வில் ஆல்சோ ஒர்க் ஹார்ட் அண்ட் அச்சீவ் மை ட்ரீம்ஸ் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஆல்வேஸ் ஹாவ் த சப்போர்ட் ஐ நீட். அவர் எல்லாருக்கும் ஊக்கமளிப்பவராக இருக்கிறாரு. நானும் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், என்னோட ட்ரீம்ஸில் நான் அச்சீவ் பண்ணுவேன். எனக்கும் எந்த ஒரு சப்போர்ட் இல்லைனாலும் நான் முயற்சி பண்ணி அந்த சப்போர்ட்டை எடுத்துக்குவேன். ஃபாதர் சொல்கிறார், வெரி குட், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் there will always be support for us. நீ கடினமாக உழைச்சினா உனக்கு எல்லாரோடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். Sometimes the support comes from outside.
சில நேரங்களில் அந்த சப்போர்ட்டு வெளியிலேருந்தும் கிடைக்கும். பட் மெனி டைம்ஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின் அஸ். ஆனால் சில நேரம் நம்மளுக்குள்ளே இருந்தே அந்த சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கணும். நவ் கோ அண்ட் கெட் ரெடி, இட் இஸ் டைம் டு கோ டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ ஸ்கூலுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. வரான்னு சொல்கிறான். எஸ் அப்பு, சரி அப்பா அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் glossary. Recognize, to know, accept someone or something. Recognizeனா அங்கீகரித்தல். Empower, to give the authority or power. Empowerனா அதிகாரம். Combines, activities for some specific purpose. Potential, talent, ability, திறன், திறமை. Sustain, நிலைத்திருத்தல், keep going. Inspiring, ஊக்கமளித்தல், to influence, attract. Thank you children.